5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டின்னா, ஏய் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டின்னா, இந்த சூரிய வழிக்கு இருட்டு விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காலில் விட்டது சாமி. சாராயத்தை ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து. ஏய் ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். சாராயத்தை ஊத்து, சுத்தி கொஞ்சம் ஏத்து. ஊறுகாய கொண்டா மறுபடியும் தொட்டுக்கிறேன். ஏய் நம்ம வந்த ராகம் வரும் கொண்டா, இதுவும் கண்ணாடி அண்டா. சோடி மஞ்ச குருவி சாஞ்சால் நெஞ்ச தருவி, ஆட்டம் போலடி பாடு பாடடி. என்ன நடந்துச்சு? ஒரு வாரமா வீட்டுக்கே வரல. எங்க போனனும் தெரியல, எப்ப வருவனும் தெரியல. உனக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு வீட்டு வாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். வீட்டுல சாப்பிட ஒரு பருக்கு சோறு கூட இல்ல. நீ என்னடா கைய வீசிக்கிட்டு வர? சரி பணமாவது கொண்டு வந்தியா? உன்கிட்ட தான் பேசுறேன், பதில் சொல்லாம இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நாங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல உனக்கு? நான் பேசுறது கூட உன் காதுல விழலையா? என்ன அடிக்க போறியா? வீட்டுக்கு வந்தாலும் எப்ப பாரு சண்டை. ஏன்னு 4 நாள் சாப்பிடாம உங்களால வாழ முடியாது. சரக்குக்காக நானே கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சோறு போடுறதுக்கு வக்கில்ல, அடிக்கிறதுக்கு மட்டும் ஆம்பளன் வந்துடுற. எதுக்கு நீ எல்லாம் இருக்க? உன்ன மாதிரி ஆள்ல இருந்தா என்ன, செத்தா என்ன? அடிச்ச கொஞ்சம் யார்கிட்ட பேசுற? இன்னும் பேசுறாடி நீ? மெய்யும் நல்லா தான் இருக்க, அவளும் தலை தலைன்னு தயாராயிட்டா. பணம் தான் வேணும்னா எவன் கூடயாவது போய் படுத்து சம்பாதிங்கடி. உன்னால செய்ய முடியலன்னா என் கூட அனுப்பிடி. இவளை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன உயிரை எடுக்கிறாளுங்க. அப்ப பாரு பணம் பணம்னு உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓய் சாவுங்க போங்க.
அம்மா 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 எந்திரிப்பா. ஐயோ அக்கா, மலை பக்கத்துல உங்க அப்பா செத்து போய் கிடக்காரு.
என்ன வரியா? உன்கிட்ட தான் கேட்குறேன், வரியா? எவ்வளவு கொடுப்ப? மாசம் 500 ரூபாய். இங்க இருக்க பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாவிந்தா. ராணினா நீதானா? குப்பை தொட்டில இருக்கிற தங்கத்தை அதை யாரும் பார்க்காத வரைக்கும் அது கூட குப்பைக்கு சமமானதுதான். இங்க இருந்தா உன்னோட நிலைமை கூட அதேதான். இங்க இருக்கிறவங்களுக்கு பொண்ணு இருந்தாலே போதும். அழகான பொண்ணுக்காக பணத்தை அள்ளி வீச கொழுப்பெடுத்த நாய்ங்க என்கிட்ட நிறைய பேர் இருக்கானுங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். என் கூட நீ வந்துரு. இங்க இருந்தா நீ வெறும் ராணி, என் கூட வந்தா நீ மகாராணி ஆயிடுவ. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் என்னொருத்தரோட எவ்வளவு நெருக்கமாவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
வயிற்று பசிக்காக தான் இந்த வேலையை நான் முதல்ல செஞ்சேன். இப்போ உனக்காக மட்டும்தான் செய்யறேன். இது மட்டும் இல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா என்ன நீ விட்டுட்டு எப்பவுமே போயிடக்கூடாது. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ராணி, 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 ராணி. ராணி, ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன் அம்மாவை பத்தியா? ஆமா, என் அம்மா எப்பவுமே என் ஞாபகத்துல இருப்பாங்க. என்னை தனியா விட்டு செத்து போயிட்டாங்க. எல்லாம் எங்க அப்பானாலதான். எங்க அப்பா நல்லவரே இல்ல. நடந்தது நடந்து போச்சு. அது எல்லாத்தையும் மறந்துடு. உன் தலையில போட்டிருக்கிறது சின்ன காயம்தான். இன்னும் ஒரு வாரத்துல சரியாயிடும். அதோ அங்க பாரு, உன்னோட சிவா. தேங்க்யூ டாக்டர். போலாமா? ம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கஸ்டமர் கால் பண்றாங்க ராணி. காயம்தான் சரியாயிடுச்சு. நாம இப்படியே இருந்தோம்னா நம்மள சுத்தமா மறந்து போயிடுவாங்க. சரி, கால் பண்ணு, போலாம். போலீஸ்! ஏய் ஏய் ஏய், நில்லு! விடுங்க, கைய விடுங்க. என்னாச்சு சங்கீதா உனக்கு? நீ எப்படி இங்க? இப்படி ஒரு நிலைமையில? நான் தான் விக்ரம், உனக்கு தெரியலையா?
விக்ரமா? எந்த விக்ரம்? முதல்ல கையை விடு. என் பேர் சங்கீதா இல்ல, ராணி. ராணியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு தான். என் பேர் சங்கீதா இல்ல, ராணின்னு சொல்றேன்ல. முதல்ல கையை விடு. என்ன விட மாட்டியா? அரெஸ்ட் பண்ண போறியா? பண்ணிக்கோ. சாயந்தரமே என் சிவா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான். ஓ சிவாவா? ம். நீதான் இதெல்லாம் பேசுறியா? நான் தான் பேசுறேன். முன்னாடி தான் இருக்கேன், கண்ணு தெரியலையா? நான் நல்லா இல்லையா? என் ரேட்டு 10,000. நீ எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் அங்க வருவேன். டேய், யாரா நீ? என்னையே இங்க கூட்டிட்டு வந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம உனக்கு என்ன வேணும்? என்ன நடந்தது சங்கீதா? ஏன் இப்படி நடிக்கிற? எத்தனை தடவை சொல்றது? என் பேரு சங்கீதா அல்ல, ராணி. ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு போய் சிவா கிட்ட விடு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவன் உன்னை கொன்னுடுவான். டேய், என்ன சிவா கிட்ட கூட்டிட்டு போ சொல்றேன்ல, அவன் உன்னை கொன்னுடுவான். டேய், என்ன வெளியில விடுறா. ஹாப்பி பர்த்டே அப்பா. தேங்க்யூம்மா. Happy birthday to you. Happy birthday dear appa. Happy birthday to you. அப்பா, கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணிடுறேன். அதுக்குள்ள நீங்க கேக் என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, இங்க இருக்கீங்களா? என்னப்பா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. உன்னை படிக்க வைக்கத்தான் நான் இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்தேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு பயமா இருக்குமா? ஒரு அப்பாவை நான் தோத்து போயிட்டேம்மா. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் அப்பாவும் பொண்ணு பிறந்ததுமே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பொண்ணை என்ஜினியருக்கு படிக்க வைக்கலாம், டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா 18 வயசுல கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லப்பா. சின்ன வயசுல இருந்து எனக்காகவே கனவு காண்றீங்க. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு அப்பாவை நீங்க எப்பவோ ஜெயிச்சிட்டீங்கப்பா. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பெல்லாம் இல்லப்பா. நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்க பொண்ணா ஜெயிக்கணும்ப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு தான் என் பயம். உன்னை தனியா விட்டுட்டு நான் போயிட்டு வேணும்னு. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, என்ன நம்புங்க. ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா தனியா வாழ தைரியம் இருக்கா உனக்கு? சின்ன புள்ளையில இருந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளே எனக்கு பெரிய தைரியம்ப்பா. எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். நீங்களும் அதை பாப்பீங்க. இது அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது.
ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியும்ல நான் உன்னை யார்கிட்ட அனுப்ப போறேன்னு. அப்புறம் தெரியாம போலீஸ்கிட்ட எப்படி சொல்லியிருப்பேன்? தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன். இனிமே நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன். டார்ச்சர் பண்றாங்க, என்னால தாங்க முடியல. கஷ்டப்படாம பணம் எப்படி வரும் சொல்லு? கேவலம் உன் சுகத்தை வச்சு நான் பணம் சம்பாதிக்கிறேங்கிறியா? அவ்வளோ பணம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போறான்னா அவன் ஆசையை நீ நிறைவேற்றணும் தானே? அப்படி உனக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்ட தானே வந்து சொல்லணும். போலீஸ் கிட்ட போய் ஏன் சொன்ன? எனக்கு ஏதாவது ஒண்ணானா என்ன நம்பி இந்த தொழில இருக்கிற பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகுறது? இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இன்னொரு தடவை நான் இப்படி பண்ண மாட்டேன். ஒரு முறை கூட தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் கேட்கிறேன். ஒரு தடவை தப்பு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லாது. என் பேர் சிவா. உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். யார் நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? சொல்றேன், ஆனா இங்கே இல்ல. உன் காலேஜ் கேண்டீன்ல போய் உட்காந்து பேசலாமா? சரி. ரெண்டு டீ. சொல்லுங்க. உன் பேரு திவ்யா. அப்பா அம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. சித்தி சித்தப்பா கூட இருந்தோம் நீ ஸ்காலர்ஷிப்லயே படிக்கிற. அவங்க இருக்கிற நிலைமைக்கு முன்ன பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியே வந்து தனியா வாழ்ற தைரியமும் உனக்கு இல்ல. யார் நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அத சொல்றதுனால உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் உனக்கு பண பிரச்சனை வராம இருக்க நான் உனக்கு ஒரு சின்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்ன வேலை? வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா போதும். 1 மணி நேரத்துக்கு 10,000 கொடுப்பேன். நீ எப்ப வேணாலும் வரலாம். ஹலோ,
உங்களுக்கு நான் பார்க்க எப்படி தெரியறேன்? பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யற ஆள் மாதிரி தெரியறேனா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறீங்களா இல்ல பிரின்சிபல் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவா? எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? முதல்ல உட்காரு. உட்காரு. இங்க பாரு, இது எல்லாமே உனக்கு விருப்பம் இருந்தாதான். கட்டாயம்லாம் எதுவும் இல்லை. உனக்கு இஷ்டம்னா சொல்ல, நான் இங்கிருந்து போறேன். நல்லா யோசிச்சு பாரு. இப்போ நீ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பணம் எவ்வளவு முக்கியம்னு. அவ்வளோ என் சின்ன சின்ன ஆசையை கூட உன்னால செஞ்சுக்க முடியலல்ல? உன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியில போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா போக முடியல. வாய்ப்பு கிடைக்கும் போதே ஆசையை நிறைவேற்றிக்கணும். நாளைக்கே உனக்கு வேலை கிடைச்சா நீ போயிடு. கல்யாணம் நிச்சயமான நீ இதை விட்டுரு. அது வரைக்கும் லைஃபை என்ஜாய் பண்ணு. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருமான்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை இவ்வளவு வறுமையில படைச்ச அந்த கடவுள் எதுக்கு உனக்கு இவ்வளவு அழகை கொடுத்தாரு? அந்த அழகை வச்சு நீ பணம் சம்பாதிக்கணும்னு தான் கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு. இந்த வேலை செய்யறது தப்புன்னு சொல்றவன் யாரும் உன் பசியும் தீக்க மாட்டான், உன் காலேஜ் ஃபீஸும் கட்ட மாட்டான். உனக்கு விருப்பம் இருந்தா கால் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. ஒரு பொண்ணோடைய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? அவ பொண்ணா பிறக்கிறதா. ஹலோ, நான் தான் திவ்யா பேசுறேன். நீங்க சொன்னது எனக்கு ஓகே. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுல்ல? நம்ம 2 பேருக்கு இடையில மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு அது பிடிக்கலனா நான் வெளியில வந்துடலாம்ல? உனக்கு எப்போ தோணுதோ அப்ப நீ போயிடலாம். சரி, நான் எப்போ வரணும்? ஃபோன் பண்றேன். சார், புது ஃபிகர் இந்த வீக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ ட்ரை பண்ணா மடங்காத ஃபிகரே இல்லைன்னு நினைக்கிறேன். தேவை ஒரு மனுஷனை எவ்வளவு தூரத்துக்கு வேணா கூட்டிட்டு போகும். அதுவும் தேவையுள்ள ஒரு பொண்ணை எவ்வளவு தூரம் வேணாலும் கூட்டிட்டு போகும். அப்புறம் அடுத்தது யாரு? சங்கீதா. என்ன பேசணும்? உன் பேரு சங்கீதா. உன் அப்பா ஒரு சின்ன வேலை பார்க்குறாரு. அம்மா உன் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. நீ இதுக்கு மேல படிக்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக செலவாகும். அதுக்கு சொல்றேன்.
நல்லா யோசிச்சு பாரு. நீ எவ்வளவு மரியாதையா கேட்டாலும் என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். இவ ரொம்ப திமிரா இருக்கா, விட்டுடலாம். இவளுக்காக ட்ரை பண்ணா நம்ம பிஸ்னஸை பற்றி வெளியே தெரிஞ்சிடும். மனுஷங்க ரெண்டு விதம்டா. ஒன்று பணத்துக்கு ஆசைப்படுறவங்க, இன்னொன்று உயிருக்கு பயப்படுறவங்க. பணத்துக்கு பயப்படலன்னா உயிருக்கு கண்டிப்பா பயப்படுவாள்ல. அவ சாவுக்கு பயப்படுற மாதிரி தெரியல, தைரியமானவளா தெரியுறா. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவளை கொல்றேன்னு சொன்னா அவ பயப்படாம இருக்கலாம். ஆனா அவ அப்பனை கொல்றேன்னு சொன்னா பயப்படுவாள். ம், சார், அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும். ஏன் என்னாச்சு? என் பேர் சங்கீதா, நான் ஒரு ஸ்டூடெண்ட். எதுக்காகடி உனக்கு இவ்வளோ திமிரு? உன்னை இங்கேயே கழுத்தை நெரிச்சு கொன்னா கூட கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. நீ அன்னைக்கு என்ன அடிச்சதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ தான் என் தொழிலுக்கு முதலீடு. உன் அப்பா உயிரோட இருக்கணும்னா ஒரு வாரத்துக்குள்ள உன்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வரணும். நீ என் கண்ணில் படாத வரைக்கும் தான் உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கும். ஒரு தடவை நீ என் கண்ணில் பட்டதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையை டிசைட் பண்ண போறது நான் தான். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. விக்ரம். எஸ் சார். மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோ. சரிங்க சார்.
இந்தாங்க சார். தேங்க்யூ சார். கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சிவா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, நீங்க யாரு? சிவா உனக்கு தெரியுமா? தெரியும். சிவா அவன் உன்னை கூட விட மாட்டான். நீங்க உடனே இந்த ஊரை விட்டு போயிருங்க. எங்க எஸ்ஐ கூட சிவா ஆளுதான். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. நான் இதுக்கு போகணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னா நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று அந்த சிவாவை பத்தி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவர் சொல்றது உண்மைதான் சங்கீதா. அவன்கிட்ட நான் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பொண்ணுங்க இருக்காங்க. சாகவும் முடியாம வாழவும் முடியாம நரகத்தை அனுபவிக்கிறோம். போலீஸ்ல சொல்லலான்னு ட்ரை பண்ணா ஓடி போயிடலான்னு பார்த்தா ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். நீ ஒரு நாள் கூட அவன் கூட எல்லாம் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என் பேச்ச கேளு, இங்கிருந்து போயிடு. அப்பனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா? ஹலோ, கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன். ரோடு கார்னர்ல நம்ம வேன் இருக்கும், அதுல ஏறு. வேன் Okay. ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நிக்கும். சரி. என்னய்யா இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி இடத்துல தான் யாருக்குமே சந்தேகம் வராது சார். இவதான் பார்த்துக்கோங்க. அடேங்க அப்பா, பொண்ணு பிரமாதமா இருக்கால. நீயா டோர் ஓபன் பண்ணும்போது திவ்யா தானே இருந்தா? இங்க எப்படி வந்த? திவ்யா எங்க? திவ்யா வரமாட்டான். திவ்யா கிடையாது. எந்த பொண்ணும் வரமாட்டான். ஓஹோ, அப்படின்னா டெய்லி அவங்களுக்கு பதிலா நீ தான் வரப்போறியா? உன்னால எனக்கு எதுவும் பண்ண முடியாது. எவ்வளவு தைரியம் நீ உனக்கு? இப்ப நானே உன்னை ரேப் பண்றேன். எவன் வந்து காப்பாத்துறான் நானும் பாக்குறேன். அரஸ்ட் பண்ணுங்க சார் இவனை. ப்ராஸ்டியூஷன் பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறான். கேட்கலன்னா என் அப்பாவை கொன்னுடுவேன்னு சொல்றான். பேசலான்னு வந்த என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ண. ஏய் வாடா வாடா. போடா போடா. ஓ போடா.
இருக்காங்கறல. ஏய் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. நீ சொல்றது சரிதான் சங்கீதா. சில பெரிய மனுஷங்களோட சப்போர்ட்டால இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனை கையும் களவுமா புடிச்சு ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாலே போதும். இந்த விஷயத்துல மீடியா உனக்கு சப்போர்ட்டாவே இருக்கும். சரியா? ஏய் 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 நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சிவா உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா அவன் உன்னை எங்க வர சொல்லியிருக்கிறாங்கிற இன்ஃபர்மேஷனை நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விக்ரமும் நானும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா உள்ள போக போறது நீ கிடையாது, நான் தான். விபச்சார தொழில் செய்யும் சிவா என்பவன் கல்லூரி மாணவியை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துக்கு வற்புறுத்தியும் பிறகு சங்கீதாவின் தந்தையை கொலை செய்வேன் என்று மிரட்டியதாகவும் சிவா மேல் குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. ஐபிசி செக்ஷன் 450 படி 5 வருடம் கடுங்காவல் தண்டனையை சிவாக்கு வழங்கப்படுகிறது. இன்னிலிருந்து உங்க யாருக்கும் சிவா கிட்ட இருந்து போன் வராது. நீங்க ஹாப்பியா இருக்கலாம். உனக்கு உங்க அப்பாவது ஞாபகம் இருக்காரா? உன்னை இப்படி பார்த்தா அவர் உடைஞ்சிருவாரு. எங்க அப்பா எப்பவோ செத்துட்டாரு, குடிச்சு குடிச்சு. உங்க அப்பா இறந்து போயிட்டாரா? எப்போ? ரொம்ப நாளாச்சு. உங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. தெரியாதா? அப்பா பேர் தெரியாம எப்படி இருக்கும்? மறந்துட்டேன். இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆக்சிடென்டா? எனக்கு என் சிவாவை தவிர வேற யாரும் ஞாபகத்துல இல்லை. பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னார் டாக்டர். யார் அந்த டாக்டர்? ஜான், சிவா ஃப்ரெண்டு. ஜானா? எங்க இருப்பாரு அவரு? தெரியாது. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்ற கைதியை பத்தி சொன்னீங்க சார். அவரோட ஃபைலை நான் ஒரு தடவை பார்க்கலாமா? என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டா? ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு ராணியை தெரியுமா?
ம்ஹும். தெரியாது. சங்கீதா தெரியாது. சரி, சிவாவாவது தெரியுமா? எனக்கு யாரையும் தெரியாது. நீ கிளம்பிங்கிறது. ராணி என்கிட்ட தான் இருக்கா. அவ எப்படி உன்கிட்ட வந்தா? நீ தான் தெரியாதுன்னு சொன்ன. சிவா எனக்கு ஜெயில தான் பழக்கமானா. இன்னும் எவ்வளவு நாள் ஜெயில இருக்கணும்? நீ ஜெயிலுக்கு போனது ஒன்றும் சின்ன திருட்டு விஷயத்துக்காக இல்லை. ஒரு பொண்ணை ரேப் பண்ண போய் கையும் களவுமா மாட்டின. வெளியே கொண்டு போ. உன்னை வெளியெடுக்க ட்ரை பண்ணா என்னையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நான் சொல்ற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. உனக்கு கோபம் யார் மேல? கவலைய வெளியே சொன்னா குறைஞ்சிடும். கோபம் சொல்லாம இருந்து அதிகமாகும். எதுவா இருந்தாலும் சொல்லு. சங்கீதா, அவ என்ன அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்த பார்வை இருக்கே, அவளுடைய சாவு எவ்வளவு கொடூரமா இருக்கணும்னா, வெயிலால திகுதிகுன்னு எரியிற அந்த பாறை மேல ஒரு சின்ன புழு விழுந்துச்சுன்னா அது எப்படி துடி துடிச்சு வெந்து சாகுமோ, அதே மாதிரி அவ சாகிறத நானும் பார்க்கணும். நீ பழி வாங்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ற. நீ கொன்னாலும் கொல்லலானாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் எதிரி சாகத்தான் செய்வான். அதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழி வாங்கணும்னா எதிரிய கொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம நினைச்சபடி அவங்கள ஆட்டி வைக்கணும். எப்படி? பல வருஷமா கஷ்டப்பட்டு தயாரிச்ச மெடிசன் என்னோட சோதனை வெற்றி பெற அந்த நேரத்துல என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டாங்க. அந்த மெடிசனை வச்சு என்ன பண்ணுவ? உன் இஷ்டம் போல அவளை ஆட்டி வைக்கலாம். நீ நான் பைத்தியங்கிற மாதிரி அவளை மாத்தலாம். நீ என்ன சொன்னாலும் அவ செய்வா. அந்த மாதிரி மாத்த முடியுமா? என்ன நீ உன்னோட சேர்த்து வெளியே கூட்டிட்டு போ. நான் மாத்தி காட்டுறேன். நீ பழி வாங்கலாம். என் சோதனைக்கும் வெற்றி கிடைக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ செய்யலனா? என்ன கொல்றது ஒண்ணு உனக்கு பெரிய விஷயமே இல்லை. இப்ப நான் இந்த மெடிசன் அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெடிசன் ஸ்லோவா அவ பிரெயின் அட்டாக் பண்ணும். கொஞ்ச நாளைக்கு முழு தூக்கத்துல இருப்பா. தூக்கத்திலிருந்து கண் விழிச்சதும் சங்கீதா பிறந்த பச்சை குழந்தைக்கு சமம். அவளுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இருக்காது. எல்லாத்தையும் மறந்துடுவாளா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? கடந்த காலமும் தெரியாம எதிர்காலமும் தெரியாம அவ யாரு எங்கிருந்து வந்தான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவா.
ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் பொதுவா கற்பனை திறன் இருக்கும். நான் கொடுத்திருக்கிற மெடிசனால அது 100 மடங்கு அதிகமா இருக்கும். அவங்களோட மூளையவே தாக்குற அளவுக்கு அவங்களோட கற்பனை திறன் இருக்கும். இப்ப நான் அவ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். உன் பேரு ராணி. இவங்க உன்னோட அம்மா. இது உன் அப்பா. அதோ அந்த லைட் கிட்ட பாரு. ஒரு நாள் நைட் நீயும் உன் அம்மாவும் உன் அப்பாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. சிவா உன்னை தேடி வந்தான். ஒரு நாள் நைட் நீயும் உன் அம்மாவும் உன் அப்பாவுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. நீ இப்ப சங்கீதா இல்ல, ராணி. உன் வாழ்க்கை இனி சிவா கூட தான். ராணி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? உன் அம்மாவை பத்தியா? ஆமா, என் அம்மா எப்பவுமே என் ஞாபகத்துல இருப்பாங்க. என்னை தனியா விட்டு இறந்து போயிட்டாங்க. எல்லாம் என் அப்பாவால தான். என் அப்பா நல்லவர் கிடையாது. நடந்தது நடந்து போச்சு. பழசெல்லாம் மறந்துடு. உன் தலையில பட்ட அடி சின்னதுதான். இன்னும் ஒரு வாரத்துல அது சரியாயிடும். அதோ உன்னோட சிவா. உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒன்றும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். போலாமா? அதுக்கப்புறம் சிவா கொஞ்சம் கொஞ்சமா ராணிங்கிற கேரக்டரை உண்மையாக்க முயற்சி பண்ணா. எப்படிப்பட்ட பொண்ணை எப்படி மாத்திருக்க டாக்டர்? நீ? டாக்டரா? இனி வாழ்க்கை புள்ள சங்கீதா ராணியா தான் வாழ்வாளா? இல்ல, அவ ராணியா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பா. இந்த மெடிசனை ஹைடோஸ் கொடுத்தா இவ எப்பவும் சங்கீதாங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வராது. இவ எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்தா என் பகையை எப்படி தீக்கிறது?
இவன் வாழ்க்கையை நான் தான் நாசம் பண்ணுங்கிற விஷயம் இவளுக்கு தெரியணும். எதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்து நான் அவன் என்கிட்ட அழணும்? அப்பதான் எனக்குள்ள இருக்கிற பகை தீரும். சிவா சொன்ன மாதிரி நான் மெடிசன் டோஸை குறைச்சு 10% மட்டும்தான் கொடுத்தேன். அது கொஞ்ச நாளைக்கு தான் வேலை செய்யும். அதாவது 1 வருஷம். இப்ப வரைக்கும் நான் மெடிசன் கொடுத்து 8 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 4 மாசத்துக்கு அவ ராணியா தான் இருப்பா. நீ என்னதான் சொன்னாலும் அவளுக்கு ஞாபகம் வராது. டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அதுக்கப்புறம் சங்கீதாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா? கண்டிப்பா இன்னும் 4 மாசத்துல கடந்த காலம் எல்லாம் ஞாபகம் வந்துடும். ராணியா வாழ்ந்த இந்த காலகட்டம் கூட அவளுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஞாபகம் வந்தது என்ன பண்ண போறான்? சிவா சொல்றத கேட்டு அவ ராணியா இருந்தா அவளை உயிரோட விட்டுருவான். இல்லனா அவன் கொன்னுடுவான். என்ன விட்டுடு. விட்டுறேன். சங்கீதாக்கு எல்லாம் ஞாபகம் வந்தோன்னு உன்னை நான் விட்டுறேன். ஏதோ ஒரு பொண்ணுக்காக நீங்க லீவ் போடுறது அவசியமா? போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவலாளி மட்டும் இல்ல சார். ஒருத்தர் பகை, ஒருத்தர் பரிசோதனைக்காக சங்கீதா வாழ்க்கையே நாசம் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு என்னோட உதவி அவசியம். நான் போலீஸ் ஸ்டேஷன் வராம இருக்கலாம், ஆனா டியூட்டியை பார்த்துட்டே தான் இருப்பேன். வாழ்க்கையோ விந்தைதானா, யாவுமே மாயைதானா? இதுதான் உலகம், எப்போது மாறும்? போகும் பயணம் திசை மாறி போனதே. வஞ்சகம் உனை வளைத்து சூறையாடுதே. ஓசையின்றியே உனையும் கூறு போடுதே. காலம் மாறுமே, அன்று உனக்கு புரியுமே. உண்மை உனக்கும் தெரியுமே, ஒரு வழியும் தெரியுமே. வாழ்க்கையோ அது விந்தைதானா, யாவுமே மாயைதானா? சங்கீதா, நீ கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல. அலை பாயுது, ஆசைகளும் கை கூடும் நாள் வரும் வரும். பிரபஞ்சம் மீது கோபம் கொள்வதா? உன் சோகம் ஓர் நாள் மாறுமா? என் ஆசைகள் நிறைவேறுமா? உன் கதைக்கோர் முடிவும்
வாழ்க்கையோ விந்தைதானா யாவுமே மாயைதானா? இன்னையோட 4 மாசம் முடியுது. டேய், 4 மாசத்துல கடந்த காலம்லாம் ஞாபகம் வந்துரும்னு சொன்ன சங்கீதா இன்னும் அப்படியே இருக்கா? அந்த மெடிசன் 1 இயருக்கு மேல வேலை செய்யாது. என்ன நம்பு. அவன் இன்னைக்கு எழுந்திருக்கும் போது சங்கீதாவா தான் எழுந்திருப்பான். எனக்கு தெரியும் சங்கீதா, நீ கண்டிப்பா என்ன மறந்துடுவ. விக்ரம், சங்கீதா, என் கூட வா. இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். பகை ஒரு பக்கம், பரிசோதனை ஒரு பக்கம்னு சேர்ந்து உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சங்கீதா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க அப்பா இறந்து போயிட்டார் சங்கீதா. அந்த சிவா தான் அவரை கொன்னான். எல்லாமே போனதே, ஏதேதோ நடக்கின்றதே, எந்த நெஞ்சம் ரணமாகி போனதே, சங்கீதா. ரணமாகி போனதே.
சங்கீதா! யாரை குற்றம் நான் சொல்வது, என் பாதை மாறி போனதே. வாழும் வாழ்வு என்று பொய்யாகி போனது, உயிரை மாய்க்க தோணுதே. இந்நாள் வரையில் பேதையாக வாழ்ந்தேன் நானும் பூமியில். முள்ளில் பட்ட சேலை போல வந்து நின்றேன் வீதியில். நான் யாரை குற்றம் சொல்வது? கண்களில்லா பறவை போல் மாறி நான் எங்கு போவது? காலம் செய்த சதியினை எங்கு சென்று விடுவது? பிராணமில்லா உடலை போல் இன்று நானும் வாழ்கிறேன். யாரை குற்றம் நான் சொல்வது? என் பாதை மாறி போனதே. வாழும் வாழ்வு என்று பொய்யாகி போனது, உயிரை மாய்க்க தோணுதே. இந்நாள் வரையில் பேதையாக வாழ்ந்தேன் நானும் பூமியில். முள்ளில் பட்ட சேலை போல வந்து நின்றேன் வீதியில். நான் யாரை குற்றம் சொல்வது? யாரை குற்றம் சொல்வது? என்ன யோசிக்கிற சங்கீதா? இப்போ உனக்கு இருக்கிறது 2 வழிதான். ஒண்ணு, அவன் சொல்ற மாதிரி ராணியா அவன் கூடவே இருக்கிறது. 2, அவன்கிட்ட இருந்து தூரமா எங்கேயாவது போய் சங்கீதாவா வாழ்றது. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச எனக்கு நீ இந்த 2 வழியும் ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். போ சங்கீதா, இழந்த உன் சுதந்திரத்தை மறுபடியும் எடுத்துக்கோ. போ.
எனக்கு தெரியும் சங்கீதா, நீங்க வருவன்னு. உன் கையில இருக்கிற ரிவால்வரை பார்த்தாலே தெரியுது என் மேல நீ எவ்வளவு கோபமா இருக்கன்னு. ஆனா எனக்கு இப்ப உன் மேல கோபமே இல்ல சங்கீதா. உன்னை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் மனசை மாத்திக்கிட்டேன். ஏன்னு தெரியுமா? மார்க்கெட்ல உன் பாடிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா? வரவனுங்க எல்லாருமே ராணி ராணி ராணின்னு தான் கேக்குறானுங்க. அவனுங்களுக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்க. இனிமே நீ இதே கண்டினியூ பண்ண, ரொம்ப பணம் கிடைக்கும். எதுக்காக இதெல்லாம்? காசு இருந்தாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன கட்டாயப்படுத்தி என் வாழ்க்கையில வந்து கேவலம் உடம்ப வச்சு பணத்தை சம்பாதிச்சிருக்கியே, வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வாழ்றதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? நீ இப்படி கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? புலியோட வாயில சிக்கன மானு புலியோட கண்ணை பார்த்து என்னை ஏன் கொல்றன்னு பரிதாபமா கேக்குற மாதிரி இருக்கு. நீ கேட்டதுனால உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு காலனில ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க புருஷனுக்கு தெரியாம வேற ஒருத்தர் கூட தகாத உறவை வச்சிருந்தாங்க. யாருக்கும் தெரியாம ரொம்ப நாள் பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனா ரொம்ப நாளா அவங்களுடைய நடவடிக்கைய அந்த காலனில ஒரு சின்ன பையன் பார்த்துட்டான். யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு அந்த பையன் கிட்ட கெஞ்சினாங்க. அந்த பையன் கூட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பையன் காலையில இருக்கிற இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிக்க வச்சான். ஆன்ட்டி ஆன்ட்டி, உங்களோட விஷயத்த நான் இந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா அவனுக்கு நீங்க வேணும்னு சொன்னான். அந்த அம்மா அவனுக்கு பயந்து அதே மாதிரி செஞ்சா. ஒரு வாரம் கழிச்சு அவன் இன்னொருத்தனை கூட்டிட்டு போனான். அப்புறம் இன்னொருத்தன். அப்படியே நாள் போக போக அந்த சின்ன பையன் பண்ற டார்ச்சரை தாங்க முடியாம அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அது வரைக்கும் அந்த பசங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பையனுடைய சம்பாத்தியம் பாவம் நின்னு போச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. பொம்பளைங்களுக்காக எவ்வளவு வேணா பணத்தை கொடுக்கற ஆம்பளைங்க இருக்கும் போது பொம்பளைய வச்சு எவ்வளவு வேணா பணம் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்பத்துல இருந்து அவனுடைய வேட்டையை ஆரம்பிச்சான். அந்த பையன் யாருன்னு உனக்கு புரியுதா? எதுக்கு நீ அவ்வளவு கேவலமா பார்க்கற? நீ என் கூட எத்தனை முறை படுத்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? என் தொழிலுக்கு இடையூறா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் சங்கீதா. உன்னை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் உன் அப்பாவையும் உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த திவ்யாவையும் கொன்னுட்டேன். அந்த ஏரியா கான்ஸ்டபிளை பத்தி எனக்கு தெரிஞ்ச உடனே உனக்கு படசெல்லாம் ஞாபகம் வந்ததுனால அவன் தப்பிச்சிட்டான். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன் தைரியம் தான். உன் சாவ நீயே தேடி வந்திருக்கடி.
செருப்பால அடி வாங்க வச்சல்ல நீ. உன்னை நான் எத்தனை பேர் கூட படுக்க வச்சேன் தெரியுமா? போலாமா? தேங்க்யூ. கங்க்ராட் சங்கீதா. ராணி பெண்கள் விடுதி ஆரம்பிச்சு இன்னையோட 3 வருஷம் ஆகுது. கேக் கட் பண்ணு. உண்மையா நான் எதிர்பார்க்கல சங்கீதா. அந்த சிவாவை எதிர்த்து போராடி நின்னு தைரியமா சாதிச்சிருக்க. உன்னை கலெக்டரா பார்க்கணுங்கிற உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிருக்க. எந்த வீட்டுல இவ்வளோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணானோ அந்த வீட்டையே நீ கோயிலா மாத்திருக்க. இன்னைக்கு நீ எவ்வளோ பெண் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தர புத்தகமா மாறி இருக்க. உண்மையா சில பேருக்கு தான் இது சாத்தியமாகும், சில பேருக்கு தான். உன்னோட உதவி இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அன்னைக்கு உன்னுடைய இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன்னா அது நீ என் கூட இருக்கங்கிற தைரியம். திவ்யா இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கா. அவளுடைய வழிதான் என்னை எவ்வளவும் செய்ய வச்சது. திவ்யா மாதிரி எவ்வளவோ பொண்ணுங்க பண தேவைக்காக ராணியா மாறிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சரி, அவ எங்க? வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான், என் மனைவி, என் பையன் ஊரை விட்டு இந்த டவுனுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாரி ஆக்சிடென்ட்ல என் மனைவி என் பையனும் இறந்து போயிட்டாங்க. சாவ கிடந்த என்ன சங்கீதா மேடமும் விக்ரம் சாரும் தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. எந்த வேலையும் இல்லாத எனக்கு வேலை கொடுத்து சாப்பாடும் போட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. டேய் சிவா, சங்கீதா மேடம் கூப்பிடுறாங்க. வர மேடம். இவனை கொள்றது என்னுடைய லட்சியம் இல்ல விக்ரம். ஏன்னா இவன மாதிரி வீதி கோர்த்தா இருக்கான். இவனே சொல்லிருக்கான்ல, பகையை தீர்த்துக்கிறதுனா எதிரியை கொள்றது கிடையாது, நம்ம இஷ்டம் போல மாத்தி வச்சுக்கலான்னு. இப்போ உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்னு சாகிறது, 2வது ஆப்ஷன் நான் சொல்றத செய்யறது. நீங்க சொல்ற மாதிரியே சிவாவை மாத்திட்டா. அவனுக்கு இனிமே பழசல ஞாபகம் வராது. ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. நான் போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். பாய் பாய். மேடம், $5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.